உலகத்தையே மறந்து கத்தரிப்பு தாவணி அலத்தான துள்ளுது என் மனச கூட்டித்தா பின்னால் வர சொல்லுது பேரோடு சாஞ்சே நானும் அடியே மயிலே உனக்காகத்தான் பொருந்தே அழக நானும் உலகத்தையே மறந்தே பந்தல் போட போறேன் புள்ள கார வீட்டு பின்ன மேல மாற மாத்த வாடி புள்ள காஞ்சிப்பட்டு வேலை ஒண்ணு வாங்கி வர காத்திருக்கே காலில் மட்டி போட்ட பின்னு பூவாகத்தான் பூத்திருக்கே பூவாகத்தான் பூத்திருக்கே அடியே மயிலே உனக்காகத்தான் பொருந்தே அழக நானும் உலகத்தையே மறந்தே கத்தரிப்பு தாவணி அலத்தான கொள்ளுது மனச கூட்டித்தான் பின்னால் வர சொல்லுது பேரோடு சாஞ்சே நானும் ஏனோ உன்னலாம் நான் வாடுறேன் ஆடியே உனக்காகத்தான் பொருந்தே அழக நானும் உலகத்தையே மறந்தே நான் வந்துட்டேன் எங்க அப்பா வரணும் எங்க அப்பா வந்து எங்களை கண்ணும் கருத்துமா காவலை பாருன்னு சொல்லியிருக்கார் காவலை பாருன்னு சொல்லுவார் நம்ம காவல் முக்கியம் இல்ல காதல் தான் முக்கியம் உங்களுக்கெல்லாம் ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல போறேன் காவலை பாருன்னு பெரியவங்க சொல்லுவாங்க சரி ஆனா இன்னைக்கு ஒரு சந்தோஷமான செய்தி எனக்கு 13 வருஷமா பொண்ணே கிடைக்கல பொண்ணு கிடைக்காம இருந்து இந்த வருஷம் தான் எனக்கு பொண்ணு அமைஞ்சிருக்கு அந்த பொண்ணு இந்த ஊர்ல தான் இருக்கு ஆனா அந்த பிள்ளை இதுவரை நேருக்கு நேரம் பார்த்ததே இல்லை சரி இன்னைக்கு தான் நேருக்கு நேரம் பார்க்க போறேன் இங்கேயா ஆமா இந்த ஊர்ல ஆமா அவளை பார்க்கணும் கட்டி பிடிக்கணும் முத்தம் கொஞ்சம் அவதான் என் வாழ்க்கை அவதான் என் உலகம் ஆமா நீனும் ரொம்ப நாளா பொண்ணு பாத்துக்கிறீங்க எங்க அம்மா அப்பா பார்த்த பொண்ணு இங்கதான் அமைஞ்சிருக்கு ஆமா ஓஹோ ஆனா அந்த பிள்ளை இதுவரை முகத்தை நான் பார்த்ததே இல்லை என்ன சொல்ற பொண்ணு பார்க்க போகும்போது கூட பார்க்கலையா வீடியோ கால் பண்ணாலும் போனை கட் பண்ணி விட்டுருவா அந்த அளவுக்கு எதா இருந்தாலும் கூச்ச சுபாவம் கல்யாணத்துக்கு அப்புறம் தான் பொண்ணு அப்படி வளர்த்துருக்காங்க ஆனா அந்த பிள்ளை இந்த ஊர்ல தான் இருக்கா சரி அவ பேர் என்ன தெரியுமா அந்த பொண்ணு பேர் என்ன எந்திரி என்ன அந்த புள்ள பேர் எந்திரி அந்த பொண்ணு பேர் என்ன எந்திரி அந்த பொண்ணு பேர் ஐயா ஒன்னே எந்திரிக்க சொல்லல நீ உட்காரு சரி சரி அந்த புள்ள பேர் எந்திரி அந்த பொண்ணு பேர் எந்திரியா சரி சரி இப்போ வந்தால ஒருத்தி அவ பேர் என்ன தெரியுமா அவ பேர் என்ன அவ பேர் தான் கிளப்பு நல்லா ஆனா அந்த எந்திரி வர போறா அவளை பார்க்கணும் சரி வருவா பாருங்க அவ அரியே எங்க நம்ம செல்லத்தை கூப்பிடுங்க அந்த சத்தம் தான் கேட்குது அந்த சவுண்ட் ஒன்றும் கேட்கல எனக்கா சிரிக்கிறியா என்னாச்சு சிரிக்கிறீங்க என்னன்னு தெரியல எந்திரி ஹாய் 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 டார்லிங் ஏய் செல்லம் ஏய் ஹாய் ஹாய் இருந்துட்டேன் ஹாய் இருந்ததை கேட்கலங்க நீங்க புதுசா வந்தனால உங்களை ஹாய்ன்னு சொன்னேன் நீங்க நான் கட்டிக்க போற பொண்ணு எந்திரியோட அப்பத்தாவா இல்ல அந்த புள்ளையோட
அம்மாச்சியா? ஏய் இவளை பார்த்தா அப்படியா தெரியுது? ஹலோ ஹலோ ஹலோ, இங்க வாங்க. என்ன கோவப்பட்டு போறீங்க? என்ன? நான் தான் உங்களுக்கு பார்த்த பொண்ணு எந்திரி. ஐயோ, என் தலையில இடி விழுந்துருச்சு. ஏப்பா இப்போ கொஞ்ச நேரத்துல மழையும் வரும். அப்படியா? எனக்கு நீங்க தொடாதீங்க. பாத்தியா நான் சொன்னேன்ல கூச்ச சுபாவம் அந்த பரவாயில்ல, மாதிரி பொண்ணை வளர்த்திருக்காங்க. பரவாயில்ல, தாய் தேப்பன் பார்த்த பொண்ணு நல்லா இருக்கும். நான் கருப்பா இருந்தாலும் கலையா இருக்கா. இது மாதிரி கருப்பா உள்ள பிள்ளைய கல்யாணம் பண்ணாத்தேன் ஒருத்தையோட வரமாட்டேன். கரண்ட் புல்லு கட்டினா கூட வரமாட்டேன். ஏய் பொண்ணு நல்லா இருக்கும். அவ மாதிரி ஆளுங்க 10 பேர் வரப்போக இருப்பேன். அடியே எந்திரி. போடி போடின்னு பேசாதீங்க. என்ன கட்டிக்க போறேன் வேணாம். நீ போடி வாடி பேசாதீங்க. பேசி அண்ணன் சுத்தமா குறைஞ்சு. எனக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்லை. ஏமா? ஆனா எனக்கு இஷ்டம் இல்லை. எங்க அப்பா அம்மா உங்களுக்கு எதுவும் கட்டி வைக்கணும். பாத்தியா, அவங்களுக்கு தெரியும் நல்ல மாப்பிள்ளை யாருன்னு. நல்ல மாப்பிள்ளை எல்லாம் அவங்க நினைக்கல. நகை வைக்கிற விலைக்கு எப்படியாவது உன் தலையில தள்ளி விட்டு பாக்குறாங்க. நகை என்னடி பெரிய நகை, பொல்லா நகை. அப்படி என்ன விக்குது நகை? ஒரு பவுன் 1500 ரூபா விக்குது. அவ்வளவுதானே? ஒரு பவுன் 1500 ரூபா விக்குது. நீ நகை கடைக்கு போனியா மதுரை கடை கவரிங் கடைக்கு போனியாடா? சார் பேல 1.5 லட்ச ரூபா வச்சுக்கிட்டு 1500 ரூபா விக்குதா? 1.5 லட்சமா? ஆமா. அப்படியா? ஏன் கல்யாணம் வேணாம்னு நினைக்கிறேன் தெரியுமா? நான் படிப்பை முடிச்சுட்டு தான் மேரேஜ் பண்ணிக்கிறோம். பரவாயில்ல, இது உனக்கு எனக்கு பிடிச்ச பழக்கம். பொண்ணு ஜோர அவர் கைதட்டி கொடுங்கம்மா. ஏன்னா பொண்ணு இந்த கம்ப்யூட்டர் காலத்துல மாப்பிள்ளை கிடைச்ச பொம்பளை பிள்ளைய கிளம்பி ஓடிடுங்க. நீ கல்விதான் முக்கியம் இருக்காவார். இப்படிதான் இருக்கு. அதுதான் உனக்கு பிடிச்ச விஷயம். சரி, அப்படி படிக்கிறோம்ங்கிறீங்களே, அப்படி என்ன படிக்கிறீங்க? சென்ட்ரேட்டுக்கு படிக்கிறீங்களா? பிஆர்சி. பிஆர்சி எங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு. அப்படி ஒரு படிப்பா இருக்கு. 18 காரியாவட்டி பாசா. சரி, பிஆர்சி முடிச்சிட்டு வேற என்ன படிக்க போறீங்க? பிஆர்சி முடிச்சுட்டு எம்டிஎஸ். எம்டிஎஸ்னா காரியாட்டி டு சென்னை, பாயிண்ட் டு பாயிண்ட். ஓஹோ, பஸ்ஸா? அந்த பஸ்ல ஏறி போய் சென்னையில படிக்கணும். ஓஹோ. ஏன் கல்யாணம் வேணாம்னு நினைக்கிறேன் தெரியுமா? ஏன் வேணாம் வேணாம்னு வெறுத்து பேசுறீங்க? மாறியாவே இருக்கீங்க. கல்யாணத்து மேல எல்லாம் ஆசைதான் இருக்கு. ஆனா இருந்தாலும் உடனே பார்த்து எனக்கு பயமா வருது. என்னடி ஒரு மாப்பிள்ளைக்காரனை பார்த்தா ஏன் பயப்படணும்னு கேட்க? ஏன் பயம் வருது தெரியுமா? நான் ஒரு நாளைக்கு அப்படி அரிசியவே வேக வச்சு இறக்க முடியாது, வடிக்க முடியாது. சரி, உன்னைய கட்டிக்கிட்டா ஒரு நாளைக்கு நான் 3 கூடி அரிசி வேக வைக்கணும். அடியே ஆளை பார்த்து இடவோட உருவந்தே அப்படி லோடு இழுக்காது. எங்க உள்ள ஒரு மண்பானையும் வச்சிருப்பா இருக்கு. அடியே வா, எதுவுமே மாட்டேன்னு சொல்லாது. அதுலயும் நான் 30 கிலோ தான் இருக்கேன். நீ 90 கிலோ இருப்பா இருக்கு. அடியே ஒரு சல்லின்னு இருந்தா ஒரு லோல இருந்தாத்தே அமுக்க முடியும். அமுக்குனா பரவாயில்ல, நீ நச்சு எரிஞ்சிரும். சரி வா, அதை பத்தி கவலைப்படாத. என் வாழ்க்கையில சந்தோஷம் இருக்கன். வாழ்க்கை அப்படியே அழுதுகிட்டே இருந்தா குடும்பம் அழுது போய் வாழ்க்கை கொடுக்கணும்ன்ற ஆனா ஓட்ட உலக்க இருக்கா என்னன்னு தெரியலையே. கார்த்தி என்ன, எனக்கு ஒரு சந்தேகம். என்னப்பா? ஏன்னு அன்னைக்கு தொப்புலே இல்ல அவசாரி பேல மானம் கட்டு போயிடும். மரியாதையா இருந்துக்கு அவன் எதை போய் பார்த்துட்டு கேட்டுவார் குந்தாணி பே. சும்மாடா. அடியே உன் தங்கச்சி வாரா. எனக்கு உன் தங்கச்சி வாரா. எனக்கு எவனா அவசாரி பேல இப்ப வருவா பாரு. மாமா யார்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தீங்க இவ்வளவு நேரம்? யார்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தீங்க இவ்வளவு நேரம்? யார்கிட்ட பேசணும்னு சொல்லணுமா? எனக்கு வரும்போது பூ வாங்கிட்டு வரேன் நீங்க ஆளே. நீ இன்னுமே என் மூஞ்சில முடிக்காத. ஏன் நான் என்ன பண்ணேன்? உனக்கு நான் ஏன் பூ வாங்கி தரேன்னு அப்படி சொல்ல. நீ எனக்கு என் சொந்தமா பந்தமா சுருத்த. ஏன் உன் பொண்டாட்டிடா நானு? நீ பொண்டாட்டி வேணா ஒரு மயிறு வேணா எனக்கு. அப்படி சொல்லாதீங்க தான். நீ எனக்கு வேணாம். ஐயோ, நீங்க இல்லாம என்னால இருக்க முடியாது. நீ எனக்கு வேணாம். எப்படி என்ன வேணாம் சொல்ற? எனக்குன்னு ஒருத்தி இந்த ஊர்ல பிறந்திருக்கா. அது நான் தானே. அவ இங்க இருக்கா. சக்கலாத்தி சூப்பர் ஃபிகர். அவ பேர் என்ன தெரியுமா? பேர் என்ன? எந்திரி. அவ எங்க இருக்கா? எது இதுவா? யார் இந்த கெல்ட்டு முண்டை? என்ன இது பேர் என்னன்னு சொன்ன? எந்திரி. அத பார்த்தா எந்திரிக்காதடா. அக்கா அடக்கி பேசு. இத எங்க நான் சுடுகாட்டுல வெட்ட வேகாத மாதிரி இருக்கு. ஒத்த முடிச்சு அறுத்து முறை அறுத்து. யாரு நீ முத? யாரு? மோஜி மகனே பாரு மகனே. பெரிய உலகலைக்கு டயானா. நீ பெரிய ஆந்திராவையே. வந்துட்டா உனக்கு புருஷன் கிடைக்கலையா? அடுத்த புருஷன் மேல ஆசைப்படுறேன் உனக்கு. ஆவாடைக்குள் பட்டாப்பட்டி டவுசரா. கருமு. வார்த்தை அளந்து பேசுறீங்க. நீ சும்மா ராளா. இத எங்கடா புடிச்ச? இல்ல அங்க இருந்து வந்துட்டா என்ன மாதிரி அவட்ட இது பாரு.
மொகர கட்ட லட்சணம் பசருக்கு 3 பொட்டு வேற எவன் குடிய கிடக்கத்துல பொட்டு வச்சிருக்க இது மகரே பாருங்க அப்படியே தீவி திருத்த திங்கார் தந்துட்டா திங்கா ஐயா ஐயா இது என்னைய சொல்லுது ஐயோ லட்சணம் பசங்க எனக்கு தெரியாது போடி வாய வச்சு குத்து ஏடி இவன் இருடி அவளை பத்தி இவள அவ தொட்ட கையால என்னைய தொடணும் நீ பெரிய உத்தம புத்தினி நீ பெரிய உத்தம குத்துனி வாயில குத்துல பாடி மாறு ஏ உன் லட்சணம் வசூல் எனக்கு தெரியாது ஆமா ஒண்ணா அழுதவா ஊருக்குள்ள போய் கேட்டு பாரு என்ன ஊருக்குள்ள கேட்டு பாருடி ஓலத்துல வந்து எனக்கு தெரியாதா ஏன்னா ஒண்ணா அடுக்கவா உன்னை பத்தி ஒண்ணொண்ணா அடுக்குறேன்னா நான் உன்னை பத்தி சொல்றேன் நீ என்னை பத்தி சொல்றீ போட்டு எழுதுவேன் நான் தண்ணியில எழுத வேண்டி ஓடி நீ 5 வருஷமா பெட்டிக்காரனா வச்சிருந்தது தெரியாதா ஓடி மிருதங்கார 5 வருஷமா வச்சது எனக்கு தெரியாதா எனக்கு தெரியாதா நீ 7 ரவுண்டுக்காரன் 7 வருஷம் வச்சிருந்தது எனக்கு தெரியாதா அது ஏழ்றத தாளகார கூட்டிட்டு புளுக்கு புளுக்குன்னு உள்ள போறியே எனக்கு தெரியாதா நீ இந்த கோயில் பூசாரியா வச்சிருந்தவ எனக்கு தெரியாதா கோயில் பூசாரி மயனை வச்சிருந்தியே எனக்கு தெரியாதா முதல்ல பையனே உன்னை கல்யாணம் பண்ணதுக்கு நாங்க 4 பட்டு குட்டியை வாங்கி வச்சு தெரியாது என்ன ஐயா தோப்பு காத்தாடி கிழவனோட போற முட்டவா அவங்க மயனை நீ தானடி வச்சிருந்த ஐயா தோப்பு காத போட்டு வா. அப்படியே ஆட்டு மைசத்துக்கார சாமானுக்கு ஆசைப்பட்டு அவர் பின்னாடி எங்க பேசாதடா முத. ஓனர் கொய்யா தோப்புக்காரன் எங்கே போய் படுக்க போயிட பேசாதடா அங்கே கொய்யா தோப்பு எங்க இருக்குது அந்த இருக்கா இல்ல கொய்யா தோப்பு அந்த அந்த இருந்தாலுமே 3 ஏக்கர் கொய்யா தோப்பை கைப்பற்றலாம்னு நினைக்கிறேன் அதே இருந்தாலும் அக்கா வச்சு ஆயிட்டோம் நம்ம 2 பேரும் உரல்லையும் ஒரு உலக்கை போட்டு நங்கு நங்குன்னு குத்தணும் அந்த உலக்கை இனிமே உயிரோட இருக்குமா என்ன சரி நம்ம 2 பேரும் அக்கா வச்சு ஆயிட்டோம் நம்ம சண்டை ஓட்டுக்கிற கூடாது அதுக்கு என்ன ஒண்ணு வாரத்துல 7 வாய்ஸ் மைக் ஏத்துறே அமைதியா இரு வாரத்துல 7 நாள் 7 நாள்ல 3 நாள் ஓ வீட்டுல மீதி 3 நாள் ஏன் வீட்டுல மிச்சம் ஒரு நாள் இருக்கே ஒரு நாள் அவன் ஆஸ்பத்திரி குளுக்கோஸ் ஏத்த போட்டு ஏண்டி அப்புறம் 2 அங்க 3 நாள் அங்க 3 நாள் நான் ஒரு ஐடியா சொல்லவா மாசத்துல 30 நாள் 32 நாள் கூட இருக்கு 27 நாள் ஏன் வீட்டுல இருக்கட்டும் மிச்சம் 3 நாள் உன் வீட்டுல வச்சுக்க ஏன் அந்த 3 நாள் கதவை அடைச்சிருவியா எனக்கு ரெஸ்ட் கொஞ்சம் வாங்க அமைதியா இருங்க தங்கச்சி வருது நீ வாயை திறந்தா நீ பிச்சை போடா தங்கச்சி ஏய் வாத்தி அளந்து பேசுறே இருக்கஞ்செடியோ இருக்கு புடிச்சனே மாமா எற்கஞ்செடியோட இறுக்கி போட செய்ய மாமா உருகும் மெய்ய போல உருகிட வச்சிடையாமா நாளென்ன பொழுதுண்ட நாம் அடுத்தா வேறென்ன விழுதுண்ட நான் அடுத்தா இதோ என் மனம் தானா நினைச்சு வீணா துடிக்குது எற்கஞ்செடியோட இறுக்கி போட செய்ய மாமா உருகும் மெய்ய போல உருகிட வச்சிடே நானே பாட்டெடுத்து சேத்தோட தாமரைய சீத்தெடுத்து நான் ஆத்தோர வீடு கட்டி பாட்டெடுத்து சேத்தோட தாமரைய சீத்தெடுத்து நான் ஆத்தாடி சின்ன பொண்ணு யாரை எண்ணி பாடுதடி அத்த மகனான் இருக்கு யாரை இங்க தேடுதடி மாமா என்ன கோவம் சொல்ல என்ன முடிக்கல இருக்கஞ்செடியோட
வணக்கம்மா. நன்றி நன்றி. வணக்கம்மா. நல்லா இருங்க போங்க. அண்ணா வணக்கம் அண்ணா. வணக்கம்மா. அண்ணா அங்கே அவங்க யாருண்ணா? அவங்கதான் நம்ம வீட்டு குத்து விளக்கு. நம்ம வீட்டு புதுசா வந்த குத்து விளக்கா? ஆமாமா. பழைய குத்து விளக்கு என்ன பண்ண? அந்த குத்து விளக்கு நமக்கு வேணாம். அந்த குத்து விளக்கு வேஸ்டா போச்சு. என்ன வேஸ்டா போச்சு? இவதான் நம்ம வாழ்க்கை. சத்தியமா சொல்றேன் அண்ணா, குடும்பத்துக்கும் கிடைச்ச உலக அழகி ஐஸ்வர்யா ராய் என்ன கருப்பழகி கிளியோபட்ற அண்ணாவே. சத்தியமா சொல்றேன், இது மாதிரி ஒரு பேரழகி என் வாழ்நாள் நான் பார்த்ததே கிடையாது. ஐயோ என்ன அழகு, என்ன அழகு, எத்தனை அழகு, ஓடி மலர் கொட்டி அழகுன்ற மாதிரி. பாத்துலவா அரக்கத்தை பாரு. அப்புறம் ஏன்டா இந்த பிள்ளை மேல கை வைக்கிற? ஆனா இவன் ஆளாவே புடிச்சு தள்ளி விரட்டி விடுங்க. ஆளு நல்லாவா இருக்கு. அது மூச்சு எவ்வளவு ஒரு நாணம், எவ்வளவு ஒரு வெக்கம், வெக்கப்பட்டு நாணப்பட்டு கூச்சப்பட்டு அச்சோ துக்கப்பட்டு துயரப்பட்டு இத்தனை மட்டும் இது திருந்தல. தொட்டதுமே கூச்சம். இதெல்லவோ பெண். உங்க பேர் என்ன? என் பேரு சத்தமா கூட பேச மாட்டாங்களே. எந்திரி. என்னது? இவளை நம்பித்தான் இந்த இருக்கால இவன். ஐயா அவளை விடுங்க. ஐயோ இவ 3 ஏக்கர் அழகாவா இருக்கா? 3 ஏக்கர் மண்டையும் கொண்டையும் ஆளையும் பாருங்க. சத்தியமா ரொம்ப அழகா இருக்கீங்க. உங்களை மாதிரி ஒரு பெண்ணுக்கு பெண்ணே போறாம கொண்டு பேரழகுண்டாங்கல்ல, அப்படி அழகு அரவிந்த் ஆஸ்பத்திரி கூட்டு போகணும். மரியாதையா போயிரு. கேளுங்கத்தா வள்ளியம்மாவும் இது அழகா இருக்கு. ஓடி கொய்யா தோப்பு. மதனி உங்க பேர் என்ன? என் பேரு எந்திரி. உங்களுக்கு நாத்தனா வேணும். இல்ல அந்த பேர்லாம் வேணாம், மருதாயின்னு வைக்கிறேன். மருதம்மா மருதாயி அப்படி என்ன ஏன் கையவே எப்படி பிடிக்கிறீங்க? நீங்க தான் என் மேல பாசமா இருக்கீங்க. ரொம்ப பாசமா தான் இருக்கேன். சரி இன்னைக்கு எல்லாரும் எங்க போறோம் தெரியுமா? மாசமா இருக்கீங்களா? என்னன்னா வயிறு கூட பெரிய வயிறா இருக்கு. இல்லம்மா அந்த விஷயத்தை அப்புறம் சொல்லலாம்னு இருந்தேன். ஏன் நீனுக்கு ரொம்ப அவசரப்படுறடா நீ? இல்லம்மா வாழ்க்கையில எவ்வளவு பெரிய வயிறா இருக்கு. குழந்தை ஊட்டி இருந்தா தான் 4 பேர் நம்மள மதிப்பாங்க. எத்தனை மாசமா? 9.5 மாசம். நல்ல வேளை 9 மாசம் சொல்லாம ஊட்டியே. சரி 9.5 மாசமா? ரெட்டை குழந்தை அது இருக்குமோ? ஐயோ ரெட்டை குழந்தை இல்லம்மா. உன் கண்ணுக்கு தெரியல, என் கண்ணுக்கு நல்லா தெரியுது. பெரிய வயிறா இருக்கு. அண்ணா பறவை இனங்கள்லாம் கூட்ட கூட்டமா வருது. ஆமாமா. கரெக்டிரலாமா? கரெக்ட் மரியாதை. மருதம்மா ஏய் ஏண்டி எத்தனை அடக்க ஒடக்கமா இப்பதான் பாராட்டி பேசுறேன். பொம்பளை கட்ட பெண்களுக்கு ஓயாத வேலை என்ன வேலை தெரியுமா? பெண்களுக்கு ஓயாத வேலை நாத்து நடுறது. அப்ப நீங்க நட்டே உங்களுக்கு பழக்கம் போல இருக்கு. நான் ஒரு விஷயம் கேட்கவா? ஏங்க நீங்க எனக்கு இருடி நீ தள்ளி போகிட்டு. பெண்ணுனா முதல்ல அடக்க ஒடக்கமா இருக்கணும், எடுத்துக்காட்டா இருக்கணும். நீங்க எப்படி எடுத்துக்காட்டு? நானும் எடுத்துக்காட்டுவேன். ஏண்டா இதுக்குதான் தலை அலைஞ்சு வரா. ஐயோ ஏண்டா இப்படி உருள்றதுக்காட அலைஞ்சு? எடுத்துக்காட்டுல இவ்வளவு எடுத்துக்காட்ட சொல்லுங்க. பெண்ணுன்னா முதல்ல அடக்க ஒடக்கமா இருக்கணுங்க. நான் அடக்கத்தை ஆத்துல விட்டுட்டு ஒடுக்கத்தை ஓடையில விட்டுட்டேன். ஐயோ முதல்ல மேல போடுங்க, மேல போடுங்க. உங்களை துணி காய போட தூக்கி குடி. இவதாமா நம்ம குடும்ப குத்து விளக்கு. கவலைப்படாத, சீக்கிரத்துல உங்க குடும்பம் தூக்கிடும். குத்து விளக்கு சரி எடுத்து தோல்ல போடுங்க. ஆளுநர் தோசை ஊத்துறாரு. டஸ்டர் இது இப்பதான் துடைக்கிறாரு, போர்டு கிளீன் பண்றாரு. மேல அடியே ஆண்டி வச்சு உம்மா. பெண்களுக்கு ஓயாத வேலை மாறாப்பு அப்படிங்கற சரி பண்ணணுங்க. அடி லூசு சிரிக்கி இடுப்ப சுத்தி போடுறீ. அதெல்லாம் சொல்லி கொடுக்க மாட்டியாடா? அறிவு விட்டனே பொம்பளை கிடைச்சா போதும் இருப்பியா? இடுப்பு சுத்தி கீழே போட்டுச்சுமா. எங்க 4 பேரையும் ஒரு சுத்தி போட்டுரு, திருஷ்டியாவது கழியும். எங்க போகுது? 3 நாள் ஆகுது. அடி ஆண்டி என்ன எடுத்து நீயே சொருகி விடு. அடி லூசு சிரிக்கி நீயே எடுத்து சொருகி விடு. அதை எதிர்பார்த்து எடுத்து இடுப்புல சொருகுப்ல. ஏய் இப்படி அசுவாங்க இரு. உனக்கு சொல்ல தெரியுமா? வாயை மூடு முத. நான் அடிப்பா அப்படியே பெரிய இது மாதிரி ஆளுகளை பாரு. அவன் தொடும்போது மட்டும் பேசாம இருக்க. எங்க நீ கொடு. எங்க நீ சொல்லுடா. அவனை கட்டி விட சொல்றியா? அவனை அவுக்க சொன்னா அவசாரிப்பே. ஏய் அவசாரி ஏண்டா அப்படி பேசிக்கிறீங்க? பெரிய சேலை இப்பதான் சுத்தி வைக்கிற. இதுவே ஒன்னதுக்குள்ள சுடுகாட்டுல இருந்து எந்திரிச்சதை எலும்பு மாதிரி இருக்குது. இதத்தான் சுத்துற 1000 சுத்து. எங்க வந்து சாப்பிட்டு லூசு குண்டை. ஏய் என்னங்கடி இது? இந்த வர இருங்கம்மா. கட்டி கழுத்துல கட்டி இழுத்து விட்டுருங்கடி மொத்தத்துல. இந்த சில சீக்கிரத்துல திறக்க போறாங்க. ஆமா நாளை காலையில 10 மணிக்கு திறக்கிறாங்க. ஆலலோ ஆலலோ ஆலலம் சோ ஆலல. அந்த துண்டு என்ன வீசுது மாயமா? ஐயோ போஸ்ட் மார்டம் பண்ண பாடி மாதிரியே இருக்கே. எதுல தாய் துண்டு
எனக்கு என்னமோ மம்மி படம் பார்க்குற மாதிரியே இருக்கு. ஆலலோ ஆலலோ ஆலலம் சோ ஆலலமே ஆலலோ ஆலலோ ஆலலம் சோ ஆலலமே அனங்கலா பரகலா ஆலயார பத்தியலா சிறஜிரே மயிலினங்கால் பன்னி செய்கும் புயலினங்கால் ஆலலோ ஆலலோ ஆலலம் சோ ஆலலமே சோ ஆலலமே சோ ஆலலமே சோ ஆலலமே அண்ணே உனக்கு இது வேணாம்னே. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஐயோ அல்லேலூயா, அண்ணே, ஜெபித்து. இது வேணாம்னே. இது என்னடா இப்படி திறந்து விட்டுட்டே தெரியுது. சரி அண்ணா இவ்வளவு நேரம் விளையாட்டு இனிமே ரொம்ப வில்லங்கமா இருக்கணும். நீங்க தான் வாங்க வாங்க இனிமே ரொம்ப வில்லங்கம். இந்த மலைகளின் மீது முனிவர்கள் தவம் செய்வதாக நமது தந்தையார் சொல்லி இருக்கிறார். நமது ஆளுநர் சோ என்ற சத்தத்தை கேட்டு வந்தாலும் வரலாம். அப்படி வருகை தந்தால் பரிவான முறையோடு ஆசீர்வாதத்தை வாங்கி கொண்டு தந்தையே என்று அழையுங்கள். அப்படியே காவலை பார்க்கலாமா பார்க்கலாமா? ஆளும் சோ அண்ணி